மதுரை உயர்நீதிமன்ற கிளை திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நேற்று மாலை ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இந்த தீர்ப்பு ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அல்லது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு விரோதமாக ஒரு தீர்ப்பினை நேற்றைய தினம் அவர் வழங்கியிருக்கிறார். பொதுவாக இந்த ராம ரவிக்குமார் என்கிற இந்து தமிழர் கட்சி என்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர் தான் இந்த வழக்கை கொடுத்திருக்கிறார். இடையிலேயே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போதே நீதியரசர் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை மேல் ஏறி அந்த இடத்தை கள ஆய்வு செய்கிறேன் என்கிற பெயரில் அவர் பார்த்து வந்ததெல்லாம் நம் அனைவருக்குமே தெரியும். இந்த தீர்ப்பில் வழக்கமாக கார்த்திகை தீபம் எங்கே ஏற்றப்படுமோ அந்த இடத்திற்கு மாறாக இந்த ஆண்டிலிருந்து புதிதாக இப்போது தீர்ப்பளித்திருக்கிற ஒரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கிற முறையில் நீதிபதி அவர்கள் அறிவித்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏனால் காலங்காலமாக தீபம் ஏற்றப்பட்ட இடத்தை விட்டுவிட்டு புதிதாக ஒரு இடத்தை அவர் தேர்வு செய்து அறிவித்திருப்பது என்பது ஏற்கனவே அங்கே மலை மேல் சிக்கந்தர் தர்கா என்கிற இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய ஒரு இடம் என்பது இருக்கிறது. சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்பதும் அங்கே இருக்கிறது. இரு மதத்தை சார்ந்த மக்களும் மிகுந்த நல்லிணக்கத்தோடு இவ்வளவு காலமும் அவரவர்களுடைய வழிபாட்டு முறையின் அடிப்படையில் அவரவர்களுக்கு உரிய முழுமையான இடத்தில் வழிபாட்டை நடத்தி வந்திருக்கிறார். இப்போது நேற்றைய தினம் நீதிபதி அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த இடம் என்பது சிக்கந்தர் தர்காவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபத்தை ஏற்றுவது, விளக்கு ஏற்றுகிற தூணில் தீபத்தை ஏற்றலாம் என்கிற முறையில் ஒரு புதிய இடத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவு காலமும் பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் மலை மேலே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு அருகிலே தான் இவ்வளவு காலமும் தீபம் ஏற்றப்பட்டு வந்தது. இப்போது புதிதாக ஒரு இடத்திலே ஏற்ற வேண்டிய அவசியம் என்பதே இல்லை. இதன் மூலமாக ஒரு பதற்றத்தை மதுரை மாவட்டத்திலே அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். வழக்கமாகவே பிஜேபி, RSS வகுப்புவாத சக்திகள் என்பது இந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களை குறிவைத்து இந்த மாதிரி வழக்குகளை போடுவது அல்லது போராட்டத்தை நடத்தி நாங்கள் இங்கே தான் வழிபாடு நடத்துவோம் என்று தகராறு செய்வது, அது பாபர் மசூதி இடிப்பு துவங்கி தொடர்ச்சியாக இத்தகைய நடவடிக்கைகளிலே நாடு முழுவதும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போது திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி தமிழகத்தில் இத்தகைய ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அவர்கள் துவக்கியிருக்கிறார்கள். கார்த்திகை தீபம் என்பது கலவரத்தீயாக மாறக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏற்கனவே மதுரை மக்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற முறையில் மிகுந்த நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நிலையில் நீதிமன்றத்தை பயன்படுத்தி தங்களுக்கு வேண்டியவர்கள் மூலமாக இந்த வழக்கை வேண்டிய நீதிபதியிடம் இந்த வழக்கை போட்டு தாங்கள் விரும்புகிற ஒரு தீர்ப்பை பெறுகிற நடைமுறையை இந்தியாவில் பல்வேறு சம்பவங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது மதுரை திருப்பரங்குன்றம் சம்பந்தமான வழக்கிலேயும் அத்தகைய ஒரு தீர்ப்பைத்தான் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எங்களுடைய வேண்டுகோள், இந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தக்கூடாது. மாறாக இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்து சட்டப்படியாக இதை தடுத்து நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கொண்டுகொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி மத வழிபாட்டு தலங்களை இது போன்ற கலவரத்திற்கான இடமாக மாற்றுவதை எல்லோருமே எதிர்க்க வேண்டும். கலவர சக்திகளுக்கு எதிராக மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் அனைத்து அமைப்புகளும், அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்குரிய முறையில் முன்வர வேண்டும். இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்முயற்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியரை மதுரையில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் நேரடியாக சந்தித்து இந்த வேண்டுகோளை, இந்த தீர்ப்பை அமல்படுத்தக்கூடாது, இதை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும். ஏற்கனவே வழக்கமாக நடைபெற்ற இடத்தில் தீபம் ஏற்றுவதை அறநிலையத்துறை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நேரடியாக சந்தித்து அனைத்து கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். பொதுவாக எங்களுக்கு மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். வழிபாட்டு உரிமையில் இது போன்ற மதவெறி சக்திகள் தலையிடுவதை அனுமதிக்க கூடாது. மக்கள் ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய வகையில் எந்த விதமான மக்கள் ஒற்றுமைக்கு எந்த விதமான குந்தகமும் ஏற்பட்டுவிடக் கூடாது. அதற்கு ஏற்ற முறையில் மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழக மக்கள் செயல்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் விடுக்கிறோம் என்பதை தெரிவிக்கிறேன்.
இல்ல எல்லா எல்லா தீர்ப்பையுமே அரசு ஏற்றுக்கணும் அல்லது சம்மந்தப்பட்ட நபர்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லைன்னா ஏன் மேல்முறையீடு பண்றோம்? எல்லா தீர்ப்பையும் நம்ம ஏற்றுக்கிறதுன்னு சொன்னா மேல்முறையீடு பண்ற பிரச்சனையே மேல்முறையீட்டுல வேறு விதமான தீர்ப்புகள் வருது. அந்த முறையில் சட்டப்படி இது மேல்முறையீடு செய்ய வேண்டும். இதை இப்ப அமுல்படுத்திட்டு மேல்முறையீடு செய்ய முடியாதுல்ல. அதனால நாங்க அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். இல்ல இல்ல அரசு நினைச்சா இன்னைக்கு இரவுக்குள்ளே கூட அப்பீல் பண்ண முடியும். நாளை காலையில் அப்பீல் பண்ண முடியும். நாளைக்கு மாலை தான் தீபம் வழக்கமாக மாலையில ஏற்றுவார்கள். நாளைக்கு இன்னும் 24 மணி நேரம் 30 மணி நேரத்துக்கு மேல டைம் இருக்கு. அரசாங்கம் நினைச்சா இப்ப கூட அது மேல்முறையீடு செய்து அந்த தனி நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு தடை பெறுவது உள்ளிட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். இதை அமுல்படுத்தினால் அது ஏற்கனவே இஸ்லாமிய மக்களுக்கும் இந்து பக்தர்களுக்குமான ஒரு பிரச்சனையாக இது மாறிடக்கூடாது. தீபம் ஏற்றக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. எல்லோருமே தீபம் ஏற்றுவது அது மக்களுடைய ஒரு வழிபாட்டு முறை என்கிற முறையில் ஆண்டாண்டு காலமாக இருப்பது. திருவண்ணாமலை மாதிரி விமர்சனையாக நடக்கக்கூடியதல்ல திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் சாதாரணமான முறையில் அது நடக்கும். இப்ப இத்தகைய சக்திகள் இது ஒரு பிரச்சனையாக்குவதன் மூலமாக திருப்பரங்குன்றம் தீபம் என்பது பெரும் ஒரு மக்கள் மத்தியிலே விவாத பொருளாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. பட் எப்படி இருப்பினும் மக்களுடைய நம்பிக்கை தீபம் ஏற்றுவது அது தடைபடக்கூடாது. அது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வழக்கமாக ஏற்றப்பட்ட இடத்தை மாற்றி ஒரு தனி நீதிபதி உத்தரவிட்டார் என்பதற்காக மாற்றுவது என்பது அது இன்னொரு பகுதி மக்களிடத்திலே தேவையற்ற பதற்றத்தை உருவாக்கும் என்பதுதான் எங்களுக்கு இந்துக்கள் கோயிலை பத்தி தான் நீங்க பேசிட்டே இருக்கீங்க. அதாவது இந்துக்கள் தான் பிரச்சனை பண்றாங்க, இந்துக்கள் போய் தீபம் ஏற்றுறாங்க. அந்த கோயில் இஸ்லாமியரோ அதே மாதிரி கிறிஸ்துவர்களோ அவங்க சர்ச்சிலையோ மசூதிலையோ பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்களும் இது மாதிரி பிரச்சனை பண்றாங்கன்னா யாருமே எடுத்து வைக்கிறது இல்லை. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இந்த கோயில் மட்டும்தான் நீங்க இது பண்றாங்க அது பண்றாங்க பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எல்லா தலைவரும் சொல்றீங்க. ஏன் அதுக்கு நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க? கிறிஸ்தவர் கோயில் இதே மாதிரி பண்ண சொல்லுங்க, அதையும் நாங்க இருக்கிறோம். அவங்க தான் பண்றாங்களே. இல்ல இல்ல என்ன ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. நெடுஞ்சலே மசூதி இருக்கு இடி போடுறாங்க. இல்ல சார் கோயில் இது இந்த கோயில்ல நெடுஞ்சல் இருக்குன்னா தூக்கிடுறீங்க. இஸ்லாமிய கோயில்ல தர்கா தப்பு. நீங்க சொல்றது முற்றிலும் தவறான கருத்து. இந்து கேளுங்க, முற்றிலும் தவறான கருத்து. வழிவிடு பிள்ளையார்னு பேர் வச்சிருக்கான். கரெக்டா ரோட்டு மேலதான் இருக்கு. நான் வேணா காமிக்கிறேன், உதாரணத்துக்கு சொல்றேன். அதான் சார், நான் எதையுமே எந்த வழிபாட்டு தலங்களையும் எடுக்க சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லல. அது எந்த இதுமே நான் தான் எதையுமே சொல்லன்றேன். கொஞ்சம் சொல்றது கேளுங்க சார், கொஞ்சம் சொல்றதை கேளுங்க சார். எந்த வழிபாட்டு தலங்களையும் மக்களுடைய நம்பிக்கை அது, அதை எதையுமே எடுக்க சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்குமே கோரிக்கை வச்சதில்லை. அது போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கிறா அரசாங்கம் முடிவு எடுக்குது, மற்றவங்க எடுக்கிறாங்க. நாங்க அந்த மாதிரியான கோரிக்கையை எப்போதுமே முன்வைக்கிறது இல்லை. அதனால நீங்க சொல்றது முற்றிலும் தவறானது. ஒண்ணு, இப்போது நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை என்பது நீதிமன்ற தீர்ப்பாக வெளிவந்திருக்கிறது. அதனால இப்ப அதை பத்தி பேசணும். வேற ஏதாவது பிரச்சனை நீதிமன்ற தீர்ப்பாக இது மாதிரி மக்களுடைய விருப்பத்துக்கு விரோதமா அல்லது ஏற்கனவே நடைமுறைக்கு மாறாக வந்ததுன்னா அதையும் நாங்க எதிர்ப்போம். திருப்பரங்குன்றமே வந்தது காரணமே இத்தனை வருஷமா மக்கள் உள்ளாதான் சார் இருந்தாங்க. நவாஸ்கனி என்னைக்கு போய் பண்ணாரோ கடை வெட்டினாரோ அன்னைக்குதான் அந்த பிரச்சனை தொடர்ந்தது. அப்ப இது யாரோட காரணம்? அவரு ஒரு தவறு, அதையும் தவறுன்றேன். நவாஸ்கனி அவர்கள் வக்ஃப் போர்டுடைய சேர்மன். அங்க ஒரு பிரச்சனை என்பது வெளி உலகத்துக்கு வருது. அதை பற்றி ஆய்வு செய்ததற்கு அவர் போனதை எப்படி குற்றம்னு சொல்லுவீங்க? அவர் ஒரு வக்ஃப் போர்டுடைய சேர்மன் சார். இல்ல இல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் வக்ஃப் போர்டுடைய சேர்மன். அதை யார் பிரச்சனை ஆக்குறது? அதை யார் பிரச்சனை ஆக்குறது? நவாஸ்கனியா பிரச்சனை ஆக்குனாரு. அதுக்கு முன்னாடியே பிரச்சனை ஆனதுனாலதான் அவர் அங்க போறாரு. நீங்க தலைகீழா பிரச்சனை ஏங்க, ஒரு எம்பி ஒரு இடத்துக்கு, இந்தியாவுல ஒரு இடத்துக்கு எம்பி போறதுக்கு எதுக்கு அனுமதி வேணும் சார்? பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆனதுக்கு பிறகு அதை பற்றி ஆய்வு செய்ததற்கு அவர் போறாரு. அதே பிரச்சனை ஆனதுக்கு பிறகு ஒரு மக்கள் பிரதிநிதி போகக்கூடாது எப்படி நீங்க சொல்ல முடியும்? நானா இருந்தாலும் போயிருப்பேன் சார். அது எப்படி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பிரச்சனைன்னு இஸ்லாமிய அந்த இடத்துக்கும் இந்த வழிபாட்டு இடத்துக்கு இடையில ஒரு பிரச்சனைன்னு தமிழ்நாடு பூரா விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதை பத்தி ஆய்வு செய்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில வக்ஃப் போர்டு சேர்மன் என்ற முறையில அவர் போறாரு. அது போனதே குற்றம் அப்படின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? கிடையாது கிடையாது, அப்படிலாம் தடை விதிக்க முடியாது சார். ஒரு பாராளுமன்ற அதனால இல்ல இல்ல நீங்க தவறான தகவல். எங்க தடை விதிக்கப்பட்டது என்பது தவறு, தவறான தகவல். தடை விதிச்சிருந்தா இப்படி ஒரு மக்கள் பிரதிநிதி மிதிச்சு போவாரு. தப்பு சார். அப்படி ஆதாரம் இருந்தா கொடுங்க. அவருக்கு தடை விதிக்கப்படல, தடையை மீறி அவர் ஒண்ணும் போகல, காவலர்கள் தடுத்து போனார் அவரு.
அரசு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டிருந்தாரா இவர் போகக்கூடாதுன்னு? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்களா வரக்கூடிய செய்திகளை வச்சு சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால் ஆதாரம் இருந்தால் கொடுங்க. மீறி அவர் போயிருந்தாலும் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கலாமே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எஃபர்ட் டு பாருங்க சார். எஃபர்ட் டு பாருங்க மணமகள் இதுதான் விற்கிறாங்க, காட்டு தான் விற்கிறாங்க. இல்ல அதான் நாளைக்கு திரும்ப பிரஸ் மீட் இல்ல இன்னைக்கு வந்து முழுக்க திருப்பரங்குன்றம் என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகும். நாளைக்கு தீபம் ஏற்றுகிற நிலையில தமிழ்நாடு அரசு மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற முறையில தான் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட். மற்றது எல்லாமே நாளைக்கு பிரஸ் மீட். இதுவும் முக்கியமானது. ஏன்னா மாவட்ட செயலாளர் நான் தான் நாளைக்கு சொல்றேன். தாக்குதல் நடக்குது, தாக்கப்படுறாரு, கைது செய்யப்படுறாரு. ஏன் அப்படி பேசுறீங்க? நான் தான் சொல்றேன் நாளைக்கு மீட் பண்றேன் திரும்ப. இன்னைக்கு இதோட சேர்த்து இந்த பிரச்சனையை பின்னுக்கு தள்ளி நீங்க அதை எதிர்ப்பு பண்ற கூடாதுன்னு தான் சொல்றேன். நான் ஒன்னும் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப சொல்றேன் நாளைக்கு மீட் பண்ணலன்னு தானே சொல்றேன்.